கர்நாடக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் சென்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் அவர் சந்திப்பில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். டி.கே. சிவகுமார் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இடையேயான இந்த சந்திப்பில் மேகதாது குறித்து ஏதாவது விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? வணக்கம். டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்றைய தினம் சென்னை வந்திருந்தார். கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் கூடிய டி.கே. சிவகுமார் அந்த அமைச்சரை உள்ளிட்ட அந்த குழுக்களுடன் தற்போது சென்னை வந்திருந்தார். சென்னையை பொறுத்தவரைக்கும் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் சென்னை தான் இந்தியாவிலே முதன்மை மாநகராட்சியாக திகழ்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அந்த திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக அரசு அதிகாரிகளுடன் தற்போது மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அது மட்டுமல்லாது திடக்கழிவு மேலாண்மை நடைபெற்று வரும் பல்வேறு இடங்களையும் அவர் பார்வையிட்டார். இன்றைய தினம் இன்று காலை வந்த அவர் தனது அதிகாரிகள் குழுவுடன் தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை குறித்து பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார். இது எவ்வாறு செயல்படுகிறது என்ற திட்டத்தின் அடிப்படையில் அதை பெங்களூருவில் கொண்டு வருவதற்கான திட்ட முயற்சியின் அடிப்படையில் தற்போது அங்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை அவர் பார்வையிட்டார். அது மட்டுமல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகளும் அவரும் கேட்டறிந்தார். பல்வேறு திடக்கழிவு மேலாண்மை தமிழகம் எவ்வாறு கையாளுகிறது, அதே போல சென்னை மாநகராட்சி சிறப்பாக செயல்படுது என அடிப்படையில் பல்வேறு விஷயங்களையும் மற்றும் தொழில்நுட்ப நுணுக்கங்களையும் கேட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பசுமை வடிவ சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முகாம் அலுவலகத்தில் நேரடியாக சென்ற அவர் மரியாதை நிமித்தமாக தற்போது சந்தித்திருக்கிறார். வெறும் மரியாதை நிமித்தமாக மட்டும் சந்திப்பு என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 15 நிமிடம் இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது தமிழகத்தில் செயல்பட்டு வரும் சிறப்பான திட்டங்கள் குறித்து அமைச்சர் உதயநிதியிடம் வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது அமைச்சர் உதயநிதியை முகாம் அலுவலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு இருக்கிறது. இந்த 15 நிமிடத்திலும் சென்னையில் மற்றும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் குறித்தும் அவருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்ற அடிப்படையில் தான் தற்போது சந்திப்பு நடப்பதாக அமைச்சரவை வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.